டார்க் நெக்ன்றது அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ அதில் வந்துட்டு கழுத்து கருப்பாகும். சில பேருக்கு கழுத்தோடு சேர்த்து அண்டர் ஆர்ம்ஸும் தொட சைட்லையும் கருப்பாக இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஏன் வரலாம் அப்படின்னா, சில பேர் குழந்தைங்களுக்கு கூட இருக்கும். நீ பார்த்தோன்னா ஒரு 5 years 6 years குழந்தைங்களுக்கு அது வந்துட்டு ஜெனட்டிக் ஹெரிடிட்ரி. அவங்க அப்பா அம்மாக்கு யாருக்காவது இருந்தால் அந்த குழந்தைக்கு வரலாம். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வருது அப்படின்னா, டார்க் நெட்க்கு எதுவும் ஹோம் ரெமடிஸ் இருக்கா மேம்? அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் வந்து ஹோம் ரெமடிஸ்ல வேலை பார்க்கறது. அது வந்து அதோட மெக்கானிசமே டிஃபரெண்ட். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ்ன்றது அதிகமாகும். அதனால பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரிலாம் இருந்தா டார்க் நெக் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? பிசிஓடி இருந்துச்சுன்னா டார்க் நெக் வரும். பிசிஓடி இருந்தா நம்ம ஓவரீஸ்ல வந்துட்டு நிறைய சிஸ்ட் ஃபார்ம், நீர் கட்டி அதிகமா ஃபார்ம் ஆகுது. இந்த சிஸ்ட் எல்லாமே ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். இது எல்லாமே இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஆன் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பல பேருக்கு ஹேர் அண்ட் ஸ்கின் பராமரிக்கிறதுல நிறைய டவுட் இருக்கு. அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஃபேமஸ் டெர்மடாலஜிஸ்ட் சிந்து ரகுவி மேம் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் டார்க் நெக், அதாவது கழுத்து கீழே நிறைய கருப்பா இருக்குங்கிறது தான் எல்லாருமே ஒரு கவலைப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது எதனால வருது மேம்? அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ரெமடிஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? டார்க் நெக்ன்றது அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ அதுல வந்துட்டு கழுத்து கருப்பாகும். சில பேருக்கு கழுத்தோடு சேர்த்து அண்டர் ஆர்ம்ஸும் தொட சைட்லையும் கருப்பா இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஏன் வரலாம் அப்படின்னா, சில பேர் குழந்தைங்களுக்கு கூட இருக்கும். நீ பார்த்தோன்னா ஒரு 5 years 6 years குழந்தைங்களுக்கு அது வந்துட்டு ஜெனட்டிக் ஹெரிடிட்ரி. அவங்க அப்பா அம்மாக்கு யாருக்காவது இருந்தால் அந்த குழந்தைக்கு வரலாம். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வருது அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸா இருக்கலாம்னா, ஒன்று ஒபிசிட்டி, வெயிட் அதிகமா இருக்கிறதுனால வரலாம். ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வரலாம். பிசிஓடி இருந்தா வரலாம். தைராய்டு இருந்துச்சுன்னா வரலாம். அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா வரலாம். டயபெட்டிஸ், சுகர் இருந்தா வரலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த கருப்பா இருக்கிறது நம்மளுக்கு பின்னாடி சுகர் வரதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஸோ ஒரு இண்டிகேட்டரா இருக்கும். நம்மளுக்கு பின்னாடி சுகர் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்டே ஒரு இண்டிகேட்டராகவும் இருக்கலாம் அது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற சில மெடிசின்ஸ்னால வரலாம். சில பேர் இந்த கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட்ஸ் போடுவாங்க, ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க, ஜிம்ல சில பேர் சப்ளிமெண்ட்ஸ் போடுவாங்க. அதனால கூட கழுத்து கருப்பு வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரேர் கேசஸ்ல அண்டர்லைன் கேன்சர் இல்ல மெலிக்னன்சி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கழுத்து கருப்பாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சருக்கான அறிகுறியா கூட அப்படி இருக்கலாம். அறிகுறின்னு இல்லப்ப, சில வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர்ல அந்த அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் வரலாம். ஆனா அது ரொம்ப ரேர். டார்க் நெட்க்கு எதுவும் ஹோம் ரெமடிஸ் இருக்கா மேம்? லைக் டொமேட்டோ ஜூஸ், மாஸ்க் அந்த மாதிரி எதுவும்? டார்க் நெக் இந்த அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் வந்து ஹோம் ரெமடிஸ்ல வேலை பார்க்கறது. அது வந்து அதோட மெக்கானிசமே டிஃபரெண்ட். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ்ன்றது அதிகமாகும். அதனால அந்த ஸ்கின் வந்துட்டு கருப்பாவும் திக்காவும் மாறும். வெறும் அந்த டாபிக்கலா கிரீம்ஸ், ஹோம் ரெமடிஸ் பண்றதுல நம்மளுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின் வேணா பீல் ஆகி வருமே தவிர அந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு as such குறையாது. நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், கடலை மாவு போட்டா கொஞ்சம் ஃபேஸ் பிரைட் ஆகும், கழுத்து பிரைட் ஆகும் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு மேம் பலன் கொடுக்கும்? இந்த கடலை மாவு இந்த மாதிரி போடும்போது உனக்கு அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின் மட்டும் அது எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும்போது உனக்கு அந்த இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸ் தெரியுமே தவிர உள்ள இருக்கிற பிக்மெண்டேஷனை அதால குறைக்க முடியாது. இது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃபார்மசி கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணலாமா? நீங்க அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? யூஸ்வலா கழுத்து கருப்பா இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இம்பார்ட்டன்ட். வெயிட் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் வெயிட்டா இருக்கான்னு பார்க்கணும், வெயிட் குறைக்கணும், வாக்கிங் போகணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றணும். ஃபுட்ல வந்துட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றத குறைக்கணும், ஸ்வீட் சாப்பிட்றத குறைக்கணும். ஸோ கார்ப்ஸ் கம்மியா இருக்கணும், ப்ரோட்டீனோட போர்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் மாற்றணும், ஃபுட்டு ஃபர்ஸ்ட் மாற்றணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டர்னலா கிரீம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்தாம டைரக்டா கிரீம்ஸ் மட்டும் அப்ளை பண்றதுனால உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாத்திட்டு அது கூட நீ கிரீம்ஸும் சேர்த்து போடும்போது டிஃபரன்ஸ் இருக்கும். கிரீம்ஸ்ல வந்துட்டு நீ கிளைகாலிக் ஆசிட், கோஜிக் ஆசிட், வைட்டமின் சி, ஆர்பியூட்டின் அந்த மாதிரி இந்த டீபிக்மெண்டிங் கிரீம்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நிறைய இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே இந்த கிரீம் போடுங்க, அந்த கிரீம் போடுங்கன்னு தான் சஜஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா கிரீமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கிரீம் போடுறது சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா மேம்? அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி போடணும். சில பேருக்கு வந்துட்டு ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா நீ நிறைய ஆசிட்ஸ் மாதிரி போட்டேன்னா அது இன்னும் ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா டார்க்னஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ ஒரு ஸ்கின்னுக்கும் அவங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கிரீம் போடணும். ஸோ அதனால அவங்க ஸ்கின் டைப் என்ன டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கு என்ன கிரீம் சூட் ஆகும் அப்படின்றது கரெக்டா போடுறது பெட்டர்.
இப்போ பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா டார்க் நெக் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? பிசிஓடி இருந்துச்சுன்னா டார்க் நெக் வரும். பிசிஓடி இருந்தா நம்ம ஓவரீஸ்ல வந்துட்டு நிறைய சிஸ்ட் ஃபார்ம், நீர் கட்டி அதிகமா ஃபார்ம் ஆகுது. இந்த சிஸ்ட் எல்லாமே ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். இது எல்லாமே இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கழுத்து கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கழுத்தோட சேர்த்து சில பேருக்கு அண்டர் ஆர்ம்ஸும் தொடோட சைடும் கூட கருப்பாகலாம். ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தா இந்த மாதிரி கழுத்து கருப்பு வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பெர்மனண்டா ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? யூஸ்வலா இந்த மாதிரி கழுத்து கருப்பு, இந்த அகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றணும், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாமே குறைக்கணும். இது பிரைமரிலி நம்ம பண்ணாலே நம்ம வந்துட்டு இதை தடுக்கலாம். இப்ப நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய டெர்மடாலஜிஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்ல லைஃப் லாங் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்காங்க? இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னா என்ன செய்யலாம்? வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு பிக்மெண்டேஷன், வெயிட் லாஸும் பண்றாங்க, ஆனா ஓரளவுக்கு பிக்மெண்டேஷன் குறையுது, அதுக்கு மேல குறைய மாட்டேங்குது அப்படின்னா க்ரீம்ஸ் ட்ரை பண்ணலாம். க்ரீம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் குறையுது அப்படின்னா அப்ப நம்ம பீலிங் மாதிரி பண்ணலாம். பீலிங்லாம் வந்துட்டு ஃபியூ செஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 4 செஷன், 5 செஷன், 15 நாளைக்கு ஒரு வாட்டி, 20 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணணும். லைஃப் லாங் பண்ணணும்ன்றது கிடையாது, பட் ஒரு ஃபியூ செஷன்ஸ் மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில மாசம், ஒரு 3 months 4 months கிட்ட பண்ற மாதிரி இருக்கும்.